தமிழகத்தில் மேலும் 500 மதுக்கடைகளை மூடுவது, மகளிருக்கு இருசக்கர வாகனம் வாங்குவது, 20,000 ரூபாய் வழங்குவது உள்ளிட்ட 5 முக்கிய கோப்புகளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட்டிருக்கிறார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 18ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றார். இதையடுத்து இன்றைய தலைமைச் செயலகத்திற்கு வந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் திரு உருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் தனது அறைக்கு சென்ற முதல்வர் எடப்பாடி பழனிசாமி 5 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். மகளிருக்கு இருசக்கர வாகனம் வாங்க 50% மானியம் அல்லது அதிகபட்சமாக 20,000 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதற்கான கோப்பில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட்டார். ஏழை தாய்மார்களுக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மகப்பேறு நிதியுதவி 12,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க ஆணையிட்டும் முதல்வர் கையெழுத்திட்டார். மீனவர்களுக்கான தனி வீட்டு வசதி திட்டத்தை செயல்படுத்த 85 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டு செய்யப்படும் என்றும், தலா 1,70,000 ரூபாய் செலவில் 5,000 வீடுகள் கட்டப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாத இளைஞர்களுக்கு வழங்கி வரும் மாதாந்திர உதவித்தொகையை 100 ரூபாயிலிருந்து 200 ரூபாயாகவும், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற இளைஞர்களுக்கு வழங்கி வரும் மாதாந்திர உதவித்தொகையை 150 ரூபாயிலிருந்து 300ஆகவும் உயர்த்தி வழங்கவும் முதல்வர் உத்தரவிட்டார். அதேபோல 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாத இளைஞர்களுக்கு வழங்கி வரும் மாதாந்திர உதவித்தொகையை 200 ரூபாயிலிருந்து 400 ரூபாயாக உயர்த்தியும் முதல்வர் உத்தரவிட்டார். பட்டப்படிப்பு மற்றும் முதுநிலை பட்டப்படிப்பு முடித்த இளைஞர்களுக்கு வழங்கி வரும் மாதாந்திர உதவித்தொகையை 300 ரூபாயிலிருந்து 600 ரூபாயாக உயர்த்தியும் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மேலும் 500 மதுபான கடைகள் மூட உத்தரவிட்ட முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அதற்கான கோப்பிலும் கையெழுத்திட்டார்.